ஹாய் நண்பர்களே வணக்கம். நாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்லேருந்து ஒரு பேக் ஒன்று வாங்கியிருக்கோம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிரனேட்னா என்னடா ஒரு பாம் நினைக்கிறேன். இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து இது வந்து இது வந்து பாம் கிடையாது. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீக்கர் பாம் தான். இது அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கரு கம்பெனி தான், போட் கம்பெனி. இது அதை தான் இங்கே அன்பாக்சிங் பண்ண போகிறோம். இது மாதிரி வித்தியாசமான வீடியோஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் மறக்காமல் பெல் சிம்பிளை போய் கிளிக் பண்ணிட்டு அதில் நோட்டிஃபிகேஷனில் போய்ட்டு ஆள் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நான் போடுற வீடியோ எல்லாமே அப்டேட்டாக வந்துகிட்டே இருக்கும். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அன்பாக்சிங் பண்ணுறோம். மாட்டிக்கு முடிக்குது, கத்தி கொஞ்சம் ஷார்ப்பாக இல்லை, அதுதான் அப்படி வரணும்ல. இது வந்து கத்தி வாங்கினது பாரிஸில் வாங்கினது, ஃப்ளவர் பஜாரில். இது வந்து நம்ம ஷார்ப் பண்ணவே இல்லை நைஃப், இதை அதான் அப்படி இருக்குது, வரணும் இல்லை. இதோட ப்ரைஸை காமிச்சிட்றேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நம்ம வாங்கினது 1099 வாங்கியிருக்கோம். இதோட மாடல் பார்த்திங்கன்னா போல்ட் ஸ்டோன் கிரானைட். இது அதாவது ஒரு பாம் மாதிரி தான். இது வந்து ஒரு 5 வாட் போர்ட்டபிள் ஸ்பீக்கர். இது சரி, ஓகே, பேக்கேஜை பிரிச்சுருவோம். பாக்ஸ் தான் இருக்குது, இது உள்ள வேறு எதுவும் இல்லை. பாக்ஸ் ஓர வச்சிடலாம். இப்போ பேக்கை பிரிச்சிடலாம். பாக்ஸும் அதே மாதிரி தான், ஒரு பாம் எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இருக்குது. சரி, இல்லை ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தோம். வந்து ப்ளூடூத் 5.0, 5 minutes ஆட்டோ பவர் ஆஃப்லாம் இருக்கும் அதில். அப்புறம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ப்ரெஸ் வாய்ஸ் அசிஸ்டண்ட்டு, அப்புறம் இன்டெகிரேட்டட் மல்டி ஃபங்க்ஷன் கண்ட்ரோல் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சைடில் என்ன இருக்குது, இந்த சைடில் பார்த்தீங்கன்னா 1200 mAh பாலிமர் பேட்டரி தான், பாலிமர் பேட்டரி. அப்புறம் 7 hours ப்ளேபேக் டைமு. அப்புறம் இதுலேயே நமக்கு மெமரி கார்டெலாம் போட முடியும். ஆக்ஸ் இருக்குது இதுலேயே. சரி, பாக்ஸ் அன்பாக்சிங் பண்ணுறோம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், அது கிரானைட். இதுதான் அது போட் கிரானைட். உள்ளனா இருக்குது பார்த்துடலாம். யூசர் மேனுவல் கொடுத்துருவாங்க. இதில் யூசர் மேனுவல் ஒன்றா படிச்சிக்கலாம். இதில் பெருசாக எதுவும் படிக்கிறது எதுவும் இல்லை. நீங்கள் எதனா டவுட் இருந்தால் படிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் செய்தியும் வர வச்சிடலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வாரண்ட்டி கார்டு. இதுதான் அது, 1 year வரைக்கும் வாரண்ட்டி இருக்குது. இதில் எதுவும் பேக்கில் எதுவும் இல்லை. நம்ம ஏதோ இந்த மிஸ்கால் கொடுத்தா இந்த ப்ராடக்டோட வாரண்ட்டி வந்து அப்போ தான் ஆக்டிவேட் பண்ணுவாங்களாம். அதாவது நீங்கள் கால் பண்ணாத ஆக்டிவேட் பண்ண முடியும் இந்த 1 year வாரண்ட்டியை. சரி, ஓகே, ப்ராடக்டை பார்த்துருவோம். ஆன் பண்ணலாம். Power on. You plugged into Nirvana. சவுண்ட் கேக்குதா ஃப்ரெண்ட்ஸ்? Your device is ready to pair. உள்ளே பார்த்தா ஒரு ப்ளூ லைட் ஒன்று எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பட்டன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த சைட்லேயும் பட்டன் மாதிரி இருக்குது. இது பார்த்திங்கன்னா நமக்கு ரோப் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி சூப்பராக இருக்குது, ரோப்பு நல்லா இருக்குது. இதோட வெயிட்டு பார்த்திங்கன்னா ஒரு 200 grams இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுலேயே நமக்கு பவர் ஆன் பட்டன், அப்புறம் பார்த்தீங்கன்னா பாஸ் அண்ட் ப்ளே இருக்குது, அப்புறம் மைனஸ் ப்ளஸ் இருக்குது. இந்த ப்ளஸ்ஸே ஹோல்ட் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் சாங், அதாவது ஃபார்வேர்டில் சாங் போகும், அடுத்த சாங் போயிடலாம். இது மைனஸ் ப்ளஸ் ஹோல்ட் பண்ணிங்கன்னா பிஃபோர் தான் ப்ளே ஆச்சோம் அந்த ப்ளேலிஸ்ட்டு ப்ளே ஆகும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் பாட்டமில் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தாலே தெரியும், சின்ன ரப்பர் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த ரப்பரை எடுத்தால் உள்ளே இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து SD கார்டு போடுறது. இது மைக்ரோ SD கார்டு. பார்த்தீங்கன்னா ஆக்ஸ் கேபிள். இது இப்படி காமிச்சிருக்காங்க, அந்த ஆக்ஸ் கேபிள் போடுறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து சார்ஜ் போடுறது ஃப்ரெண்ட்ஸ். இது மைக்ரோ USB சார்ஜ் தான் போட்டிருக்காங்க இதில், மைக்ரோ. அப்புறம் ஆக்ஸு. அப்புறம் பார்த்தீங்கன்னா TF கார்டு, அதாவது மெமரி கார்டு போடுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து வாட்டர் ரெசிஸ்டண்ட்டாக. இது வாட்டர் அண்ட் ஷாக் ப்ரூஃப். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ரிவ்யூ பண்ணிட்டு இது எப்படி இருக்குது, இந்த வீடியோ, இந்த ஸ்பீக்கர் எப்படி இருக்குன்னு தனியாக போட்டுறேன். இது ஆக்சுவலி பார்க்குறதுக்கு கூட ஒரு கிரானைட் மாதிரி தான் இருக்குது. இந்த பின்னை பிடிங்கிட்டு தூக்கி அடிச்சிட வேண்டியதான். ஆனால் தூக்கி அடித்தா அது வெடியும், இது உடையும், அவ்வளோதான் வித்தியாசம். ஓகே நண்பர்களே, நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ரிவ்யூ வீடியோ நம்ம வீடியோவில் கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணக்கூடிய விரைவில். ஏன்னா ஒரு 2 days வரைக்கும் டைம் எனக்கு. இதோட குவாலிட்டிலாம், சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு நம்ம ஸ்டே டியூன்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ண போகிறேன். நம்ம சேனலில் வாட்ச் பண்ணிட்டே இருங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த ஒரு நல்ல வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.